ஏன்னா அன்டைமில் நிறைய சாப்பிட்றதுனால எல்லா பார்ட்லேயும் கழிவுகள் நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டெட்டாக்ஸ் பண்ணுங்கள், அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பேதி மருந்து சாப்பிடுங்க மாதத்துக்கு ஒரு நாள். இல்லை சார் அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா வீட்டில் மாவெல்லாம் இருக்குங்களா, சும்மா ஒரு 10 இலை எடுத்துக்கங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வேப்ப இலை ஒரு 10 இலை எடுத்துக்கங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொய்யா இலை ஒரு 10 இலை எடுத்துக்கங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 லிட்டர் நல்லா பாயில் பண்ணி அந்த 3 இலையும் போட்டு 100 ml வர வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெது வெதுன்னு இருக்கும். அந்த நேரத்தில் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விளக்கு எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், செக்கு எண்ணெயாக வாங்குங்க. ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி லீவு நாளாக இருக்கட்டும், காலையில் ஏர்லி மார்னிங் ஜஸ்ட்டு நீங்கள் இன்டேக் எடுத்துக்கங்க. அந்த நாளில் உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப் எண்ணெய் குளியல். என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் எண்ணெய் குளியல் சொல்கிறீங்க? ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். இந்த எண்ணெய் குளியல்னால் ஜஸ்ட்டு நான் 1 நாள் பண்ணேன் சார், 2 நாள் பண்ணேன் சார், 1 மாதம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. மினிமம் 3 மந்த்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தால் வாரத்துக்கு 2 நாள், பெண்களும் வாரத்துக்கு 2 நாள். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செயல்படுத்துங்க. பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆயில் பாத் எடுத்துக்கங்க. ஆயில் பாத்துன்னொன்னே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. நல்ல 1 டம்ளர் எண்ணெய் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கு நல்லெண்ணெய் சேராதுன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு நல்லா சூரியனோட நல்லா லவ் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் குளிங்க. சூப்பராக ஒரு 3 மாதம் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக தூக்கம் சூப்பராக வருங்க. நம்மளோட மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டென்ஷன், அந்த மனப்பதட்டம் எல்லாமே கிளியர் ஆகிடும். உடலுக்கு தேவையான வெப்பம் குளிர்ச்சி சமப்படுத்தப்படும். தூக்கம் சூப்பராக வரும். செயல்படுத்தி பாருங்கள். 3வது விஷயம், ஜாதிக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நைட் ஆனால் ஒரு 3 கிராம் எடுத்துக்கங்க. 4 கிராம் அதுக்கு மேலே வேண்டாங்க. 21 டேஸ் மட்டும் பயன்படுத்துங்க. நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 8-8:30 நர்வ்ஸ் டெஃபிஷியன்சி வருங்க. டயர்ட்னஸ்ஸு, கை கால் வலி, மனவலி, ஒரு வேலையை செய்வீங்க கான்சன்ட்ரேஷனோடு உங்களால் செய்ய முடியாது. 8 விதமான உயிர் சத்துக்கள் அடங்கியது தான்